மாவட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மீது டீசல் ஊற்றி கொளுத்த முயன்ற நபர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட கீழ வீதியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வேலுக்குடியை சேர்ந்த ராக்கி என்பவர் தனது தாயார் பெயரிலான புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா கேட்டு கடந்த 5 மாதங்களாக அழைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராம்கி தான் கொண்டு வந்த டீசலை அங்குள்ள ஊழியர்கள் மீது ஊற்றி தீ வைக்கும் என்றபோது அவரை அங்கிருந்த அதிகாரிகள் தடுத்து சரமாரியாக தாக்கினர். இந்த தள்ளுமுள்ளில் கிராம நிர்வாக அலுவலர் விஜய்க்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் ராம்கியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து திருப்பூண்டியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திருப்பூண்டி ஊராட்சியில் உள்ள 27 வார்டுகளுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வேலை வழங்க வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கட்சியின் நாகை மாவட்ட தலைவர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்டாட்சியர் வேதையன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என முதலில் வெளிப்படையாக அறிவித்தவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் என எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியை இதுபற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத காலகட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று முதலில் வெளிப்படையாக அறிவித்தார் என தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சூழலில் இதுபோன்ற அறிவிப்புகள் வெளியாகும் போது அது குறித்து காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் கருத்து தெரிவிப்பது முக்கியம் அல்ல என்றும் கனிமொழி எம்பி விளக்கம் அளித்தார். இதற்கு காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியமே தவிர நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏனென்றால் காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியில் இருந்த பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று முதலாக காங்கிரஸ் கூட சொல்லாத ஒரு காலகட்டத்தில் அறிவித்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்று கூட்டணியிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்யும் பொழுது காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் இதற்கு பதில் சொல்லுவார். மாஞ்சோலை, மேகமலை மற்றும் காவிரி விவகாரங்களில் தமிழக அரசு மெத்தன போக்கு காட்டி வருவதாக புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் மேகமலை வாழ் மக்களை பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் இடத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது எனவும் 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ரிசார்ட்டுகளுக்கு அனுமதி வழங்கும் அரசு சாதாரண மக்களுக்கு 2 சென்ட் நிலம் வழங்க வருவது ஏன் என கேள்வி எழுப்பியதும், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 29ஆம் தேதி நெல்லை ரயில் நிலையம் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார். புதிய தமிழகம் உள்ளிட்டு ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளுடைய அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் காவிரி பிரச்சனை, மேகமலை பிரச்சனை மற்றும் மாஞ்சோலை பிரச்சனைகளுக்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி என்று சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று சென்னையில பிரம்மாண்டமான வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இப்பொழுது மீண்டும் வரக்கூடிய 29ஆம் தேதி என்று அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி 29ஆம் தேதி என்று முதற்கட்டமாக திருநெல்வேலியில அனைத்து கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் அருகே மாலை 3 மணிக்கு அந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கி மாலை 7 மணி வரையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கோவை அருகே முன்விரோதத்தில் வாலிபர் ஆற்று பகுதியில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காரணம்பேட்டை அருகே ராமாட்சியம்பாளையம் டாஸ்மாக் கடையில் கடந்த மாதம் மது வாங்குவதில் தேவதாஸ் என்பவருக்கும் ரஞ்சித் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதமாக உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று அதே டாஸ்மாக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த ரஞ்சித் மற்றும் அவரது நண்பர்
தேவதாசை பின்தொடர்ந்து சென்று நொய்யல் ஆற்று பகுதிக்கு கடத்தி சென்று போன மாதம் ஏன் தகராறு செய்தார் என கேள்வி எழுப்பி கத்தியால் அவரது நெஞ்சு பகுதியில் அடுத்தடுத்து குத்தி கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ரஞ்சித் மற்றும் அவரது நண்பரை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி ஸ்ரீபெரும்புதூர் நினைவிடத்தில் அமைச்சர் விஸ்வநாதன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்து செயல்பட்டு வரும் சூழலில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஸ்வநாதன் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின் போது ராஜீவ்காந்தி புகழ் ஓங்குக என முழக்கமிட்டு மலர் தூவி காங்கிரஸ் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஒசூர் அருகே பிரிந்திருந்த மனைவியை காரில் வைத்து கத்தியால் குத்திக் கொன்ற கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கிளமங்கலம் ஜோதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பிரேமாவுக்கும் சின்னபாலக்கொண்டப்பள்ளி எல்லப்பனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பிரேமா கொடுத்த புகாரின் பேரில் சமரசம் செய்யும் போது அவர் எல்லப்பனை தனது காலணியால் அடித்ததாக கூறப்படும் நிலையில் இதனைத் தொடர்ந்து மகனுக்கு புத்தாடை வாங்கிவிட்டு இருவரும் காரில் வீடு திரும்பும் போது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் எல்லப்பன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பிரேமாவை சரமாரியாக குத்தி கொலை செய்ததாக தெரிகிறது. கொலைக்கு பின் உடலை சாலையிலேயே தள்ளிவிட்டு மத்தகிரி காவல் நிலையத்தில் சரணடைந்த எல்லப்பனை காவல்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்கு பின் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வை மத்திய அரசு நடத்துவது அரசியல் சட்டத்திற்கு முரணானது என கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை டவுன் வாகையடி முனையில் திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற எதிர் நீச்சலில் வென்ற பெரியார் 80வது ஆண்டு விழா மாநாட்டில் சிறப்புரையாற்றிய திராவிட கழக தலைவர் கி வீரமணி சமஸ்கிருத மொழி படித்தால் மட்டுமே டாக்டராக முடியும் என்ற அன்றைய சட்டம் போன்று இன்று நீட் இருந்தால் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என மத்திய அரசு கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சாடினார். நீட் தேர்வை மத்திய அரசு நடத்துவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்றும் அது இந்திய அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்றும் கூறினார். மத்திய அரசாங்கம் என்ற ஒன்றிய அரசு மோடி அரசுக்கு நீட் தேர்வு நடத்துவதற்கு இந்திய அரசியல் சட்டப்படி உரிமை கிடையாது. அது பல்கலைக்கழகத்தை சார்ந்தது. நாங்க நீட் தேர்வுக்காக புத்தகங்கள் போட்டிருக்கோம். இந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம். இதை நீங்க பாருங்க. நீட் தேர்வு மோசடி இல்லை, பச்சை மோசடி. இதை வாங்கி பார்க்கணும். இதுல இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற விதிகளுக்கு முரண். அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் அது உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் அவர்களுக்கு தனியே தேர்வு நடத்துறதுக்கு தேர்வு முகாமை நடத்துறதுக்கு உரிமை கிடையாது. சட்டப்படி நடத்தி இருப்பது சட்டவிரோதம். திருவாலங்காடு அருகே ஓய்வூதிய பணத்திற்காக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட தாயை வீல் சேரில் அழைத்து சென்று ஓடும் ரயில் முன்பு தள்ளிப்பட்ட மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த மணவூர் பகுதியைச் சேர்ந்த பத்மாவதி என்ற 75 வயது மூதாட்டிக்கு கணவர் ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 45,000 கிடைத்து வந்த நிலையில் முதுமையால் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த அவரை பராமரிக்க வாரமாக நினைத்த அவரது மகன் பார்த்தசாரதி நள்ளிரவில் வீல் சேரில் மணவூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் அழைத்து சென்றதாக தெரிகிறது. அப்போது அங்கு சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை செல்லும் விரைவு ரயில் வந்தபோது தாயாரை தண்டவாளத்தில் தள்ளி கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. தண்டவாளத்தின் அருகே வீல் சேர் கிடந்ததை வைத்து சந்தேகமடைந்த அரக்கோணம் ரயில்வே போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து பார்த்ததில் இக்கொலை செயல் வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து பார்த்தசாரதியை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.